அனைவருக்கும் வணக்கம். எஸ்கே அகாடமியின் சார்பாக உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் எஸ்கே. இது பகுதி 4 டெஸ்ட் பேஜில் சைக்காலஜி. இன்றைக்கான கேள்வியை நம்ம பார்க்கலாம். ஆரம்ப குழந்தை பருவம் எந்த வயது குறிக்கிறது? ஆரம்ப குழந்தை பருவம் எந்த வயதை குறிக்கிறது? குழந்தையின் முதல் மொழி கற்றல் நடைபெறும் முக்கிய சூழல். குழந்தையின் முதல் மொழி கற்றல் நடைபெறும் முக்கிய சூழல். குழந்தை விளையாடும்போது அதிகம் வளர்வது. குழந்தை விளையாடும்போது அதிகம் வளர்வது. இளம் வயது என்பது. அடுத்த கேள்வி, இளம் வயது என்பது குழந்தையின் நல்லொழுக்க வளர்ச்சியை பாதிக்கும் முக்கிய காரணி. குழந்தையின் நல்லொழுக்க வளர்ச்சியை பாதிக்கும் முக்கிய காரணி. சுய அடையாளம் உருவாகும் பருவம். சுய அடையாளம் உருவாகும் பருவம். குழந்தையின் உணர்ச்சிகளை புரிந்துகொள்ள ஆசிரியர் பயன்படுத்த வேண்டியது. குழந்தையின் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ள ஆசிரியர் பயன்படுத்த வேண்டியது. கீழ்கண்டவற்றில் சமூக வளர்ச்சிக்கான அறிகுறி. கீழ்கண்டவற்றுள் சமூக வளர்ச்சிக்கான அறிகுறி. குழந்தை மைய கல்வி என்ற கருத்தை வலியுறுத்தியவர். குழந்தை மைய கல்வி என்ற கருத்தை வலியுறுத்தியவர். இளம் வயதில் அதிகம் காணப்படும் பண்பு. இளம் வயதில் அதிகம் காணப்படும் பண்பு. குழந்தையின் உணர்ச்சி பாதுகாப்பிற்கு முக்கியமானது. குழந்தையின் உணர்ச்சி பாதுகாப்பிற்கு முக்கியமானது. குழந்தையின் சமூக வளர்ச்சியில் பெர் குரூப் என்பது பொருள். குழந்தையின் சமூக வளர்ச்சி பெர் குரூப் என்பதன் பொருள். நல்லொழுக்க வளர்ச்சி தொடர்பாக ஆய்வு செய்தவர். நல்லொழுக்க வளர்ச்சி தொடர்பாக ஆய்வு செய்தவர். குழந்தையின் தன்னம்பிக்கை வளர்வதற்கு உதவும் முறை. குழந்தையின் தன்னம்பிக்கை வளர்வதற்கு உதவும் முறை. குழந்தை தனது உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது. குழந்தை தனது உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது. இளம் வயதில் மாணவர்கள் அதிகம் விரும்புவது. இளம் வயதில் மாணவர்கள் அதிகம் விரும்புவது. குழந்தையின் சமூக ஒத்துழைப்பு வளர்வதற்கு உதவும் செயல். குழந்தையின் சமூக ஒத்துழைப்பு வளர்வதற்கு உதவும் செயல். குழந்தையின் உணர்ச்சி வளர்ச்சியின் பாதிப்பை ஏற்படுத்துவது. குழந்தையின் உணர்ச்சி வளர்ச்சியில் பாதிப்பை ஏற்படுத்துவது. அடலன்ஸ் என்ற சொல் முதலில் பயன்படுத்தியவர். அடலன்ஸ் என்ற சொல் முதலில் பயன்படுத்தியவர். குழந்தையின் வளர்ச்சியை ஊக்குவிக்க ஆசிரியர் செய்ய வேண்டியது. குழந்தையின் வளர்ச்சியை ஊக்குவிக்க ஆசிரியர் செய்ய வேண்டியது. அடுத்து பொறுத்துக. கோல்பர்க், பியாஜே, எரிக்சன், ஸ்டான்லி ஹால். அறிவாற்றல் வளர்ச்சி, நல்லொழுக்க வளர்ச்சி, உளவியல் சமூக வளர்ச்சி, இளம் வயது வளர்ச்சி. கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மார்க்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உணர்ச்சி வளர்ச்சி, சமூக வளர்ச்சி, அறிவாற்றல் வளர்ச்சி, உடல் வளர்ச்சி, ஒத்துழைப்பு, கோபம், மகிழ்ச்சி, சிந்தனை, உயரம், எடை. கூற்று காரணம். கூற்று விளையாட்டு குழந்தையின் முழுமையான வளர்ச்சிக்கு உதவுகிறது. காரணம் விளையாட்டு உடல் சமூக அறிவாற்றல் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. கூற்று இளம் வயதில் சுய அடையாள தேடல் அதிகம் காணப்படும். காரணம் இப்பருவத்தில் தனித்தன்மை உணர்வு வளர்கிறது. கூற்று இளம் வயதில் சுய அடையாளம் தேடல் அதிகம் காணப்படும். காரணம் இப்பருவத்தில் தனித்தன்மை உணர்வு வளர்கிறது.
கூற்று குழந்தைகளை ஒப்பிடுவது அவர்களின் வளர்ச்சிக்கு உதவும். குழந்தைகளை ஒப்பிடுவது அவர்களின் வளர்ச்சிக்கு உதவும். காரணம் ஒவ்வொரு குழந்தைக்கும் தனிநபர் வேறுபாடு உள்ளது. ஒவ்வொரு குழந்தைக்கும் தனிநபர் வேறுபாடு உள்ளது. சரியா தவறா? குழந்தை மைய கல்வி குழந்தையின் தேவையை அடிப்படையாக கொண்டது. சரியா தவறா? இளம் வயது மாற்றங்களின் பருவமாகும். இளம் வயது மாற்றங்களின் பருவமாகும். சமூக வளர்ச்சி என்பது தனித்தன்மையில் இருப்பதை குறிக்கும். சமூக வளர்ச்சி என்பது தனிமையில் இருப்பதை குறிக்கும். குழந்தையின் உணர்ச்சி வளர்ச்சியில் குடும்பம் முக்கிய பங்கு வகிக்கிறது. குழந்தையின் உணர்ச்சி வளர்ச்சியில் குடும்பம் முக்கிய பங்கு வகிக்கிறது. நல்லொழுக்க வளர்ச்சி பள்ளியால் பாதிக்கப்பட்டது. நல்லொழுக்க வளர்ச்சி பள்ளியால் பாதிக்கப்பட்டது. கீழ்கண்டவற்றுள் உணர்ச்சி வளர்ச்சிக்கான அம்சங்கள். கீழ்கண்டவற்றுள் உணர்ச்சி வளர்ச்சிக்கான அம்சங்கள்: தன்னம்பிக்கை, கோப கட்டுப்பாடு, ஒத்துழைப்பு, பாதுகாப்பு உணர்வு. குழந்தையின் சமூக வளர்ச்சிக்கு உதவும் காரணிகள். குழந்தையின் சமூக வளர்ச்சிக்கு உதவும் காரணிகள்: குழு விளையாட்டு, நண்பர்கள் தொடர்பு, ஒத்துழைப்பு செயல்பாடு, தனிமைப்படுத்துதல். இளம் வயதில் காணப்படும் பண்பு. இளம் வயதில் காணப்படும் பண்பு: சுய சிந்தனை, உணர்ச்சி மாற்றம், சுய அடையாள தேடல், உடல் மாற்றம். இளம் வயதில் காணப்படும் பண்பு: சுய சிந்தனை, உணர்ச்சி மாற்றம், சுய அடையாள தேடல், உடல் மாற்றம். நல்லொழுக்க வளர்ச்சியை ஊக்குவிப்பவை: முன்மாதிரி நடத்தை, அன்பான வழிகாட்டல், பயமுறுத்தல், நல்ல சூழல். நல்லொழுக்க வளர்ச்சியை ஊக்குவிப்பவை: முன்மாதிரி நடத்தை, அன்பான வழிகாட்டல், பயமுறுத்தல், நல்ல சூழல். குழந்தையின் முழுமையான வளர்ச்சியில் அடங்குபவை. குழந்தையின் முழுமையான வளர்ச்சியில் அடங்குபவை: உடல் வளர்ச்சி, அறிவாற்றல் வளர்ச்சி, சமூக வளர்ச்சி, உணர்ச்சி வளர்ச்சி. எத்தனை கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது இதுக்கான விடைகளை பார்க்கலாம். 116B, 117B, 118D, 119B, 120D, 121C, 122B, 123B, 124C, 125A, 126A, 127C, 128A, 129B, 130B, 131B, 132B, 133A, 134A, 135B, 136A, 137A, 138A, 139A, 140B, 141 சரி, 142 சரி, 143 தவறு, 144 சரி, 145 தவறு, 146A, 147A, 148A, 149A, 150A. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை MCQ கரெக்டாக போட்டிங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.